வணக்கம். 80களில் வந்த பல நடிகர்கள் இயக்குனர்கள் அறிமுகமானாங்க இல்லையா? அந்த 80களில் அறிமுகமான இயக்குனர்களை பத்தி நான் அடிக்கடி சொல்றது என்னன்னாக்க, 80களில் வந்த பெரும்பான்மையான டைரக்டர்ஸ் நம்ம மனசுக்கு இதம் தந்தவர்கள், சந்தோஷம் கொடுத்தவர்கள் அப்படிதான் சொல்லணும். 80களில் தான் பாக்யராஜ் சார் டைரக்டரா வராரு, மனோபாலா வராரு, ஆர் சுந்தரராஜன் சார் வராரு, மணிவண்ணன் சார் வராரு, பார்த்திபன் சார் வராரு, பாண்டியராஜன் சார் வராருன்னு ஒரு பெரிய பட்டியல் எடுத்தீங்கன்னாக்க 80கள் தான் பொற்காலம். ஆமா. இன்னைக்கு வர டைரக்டருக்கு வந்து ஒரு படத்துக்கு அப்புறம் காணாம போயிடுறாங்க. அவங்களுடைய திறமை குறைவுன்னுலாம் நான் சொல்ல வரல. நல்ல திறமைசாலி. இதோ இப்ப அயலான் படத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு படம், அந்த படத்துக்கு அப்புறம் எவ்வளவு கேப் இருக்கு. ஏன் ஒவ்வொரு டைரக்டர்களையும் எடுத்தீங்கன்னாக்கா கதை கதையா சொல்லலாம், கண்ணீர் விடலாம். ஏன்னா நடிகர்களின் பின்னாடி கோடி கோடியா கொடுத்து ஓடிக்கிட்டே இருக்காங்க அவங்க. இன்னைக்கு அதனால சினிமா வேற விதம் ஆயிடுச்சு. ஆனா 80களில் அப்படி இல்லை. 80களில் வந்து தடக்குன்னு பிரபு சார் ஒரு படத்துல ஹீரோவா நடிப்பாரு, ஒரு புது டைரக்டர் அறிமுகமாரு. விஜயகாந்த் சாராலலாம் நம்ம தமிழ் சினிமாவுக்கு 54 இயக்குனர்கள் கிடைச்சிருக்காங்க. இது தமிழ் சினிமாவில் எந்த ஒரு நடிகரும் செய்யாத ஒரு சாதனை விஜயகாந்த் அவர்கள் செஞ்சது. பாரதி ராஜா சார் அவர்கள் புட்டர்னா கனகள்கிட்டையும் இங்க அவினாசி மணி அப்படிங்கிறவர்கிட்டையுமா உதவி டைரக்டரா இருந்து 16 வயதிலே படம் பண்றாரு. 16 வயதிலே தான் மிகப்பெரிய கதவை தமிழ் சினிமாவில் திறந்து விட்டது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பீம்சிங் கிட்ட, B.R. பந்துலு கிட்ட, ஸ்ரீதர் சார் கிட்ட அப்படி இப்படின்னு இருந்து வெளியில வந்தவர்களுங்கிறது ரொம்ப குறைவா தான் இருந்தது. நமக்கு இன்னும் சரியா தெரியல போல. அப்ப அந்த சமயத்துல தெரியலையா என்னன்னு தெரியல. ஆனா பாரதி ராஜாவுக்கு பிறகு பாரதி ராஜா கிட்ட இருந்து தடகுன்னு பாக்யராஜ் சார் வர்றாரு. பாக்யராஜ் சார் இருந்து பாண்டியராஜன், பார்த்திபன், வி சேகர் சார் அப்படின்னு வராங்க. ஒரு பெரிய லிஸ்ட் அது. லிவிங்ஸ்டன், GM குமார் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே சொல்லலாம். இங்க பார்த்தாக்க பாரதி ராஜா அவர்கள்ட்ட இருந்து பாக்யராஜ் வராரு, பாரதி ராஜா அவர்கள்ட்ட இருந்து மணிவண்ணன், பாரதி ராஜாட்ட இருந்து மனோபாலா, K. ரங்கராஜ் அப்படின்னு அப்படியே வராங்க. தமிழ் சினிமாவில் 80களை 90களை கட்டி ஆண்டவர்கள் யாருன்னு பார்த்தா பாரதி ராஜா அவர்களுடைய பட்டறை தான் மெயின் காரணம். அங்கிருந்து டக்கு 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 டக்குன்னு ஒவ்வொருத்தங்க வர்றாங்க. அப்படி பாரதி ராஜா அவர்கள்ட்ட இருந்து வந்த பாக்யராஜ் அவர்கள்ட்ட இருந்து வந்த ஒரு முதல் அதாவது சீனியர் சிஷியர் யாருன்னு பார்த்தா பாண்டியராஜன். 1985வது வருஷத்துல பாண்டியராஜன் சார் வந்து பாக்யராஜ்கிட்ட இருந்து விலகி கன்னி ராசி அப்படிங்கிற படத்தோட அவர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறார், நமக்கு அறிமுகம் பண்ணார். 1985வது வருஷம் பிப்ரவரி மாதம், கிட்டத்தட்ட 85நாக்க அடுத்த 2025 வந்ததுன்னா படம் வெளியாகி கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆகும். இப்ப 39வது வருஷத்துல இந்த படம் ரிலீஸ் ஆன நாள்ல நான் அந்த படத்தை பத்தி, கன்னிராசி பத்தி பேசுறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கன்னிராசி படம், இந்த படம் வந்து என்ன ஆகுதுனாக்க ஒரு கட்டத்துல பாண்டியராஜன் சார் பாக்யராஜ் சார் இருந்து வெளியில வந்து கதையெல்லாம் சொல்லி ஓகே எல்லாம் பண்ணிட்டு டக்குன்னு அவர் கிளம்பி இந்த படத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த படம் அவருக்கு கன்னி முயற்சி இல்லையா, அதனால கன்னி ராசி அப்படின்னு பேர் வைக்கிறாரு. சரி, அதனாலதான் அவர் கன்னி ராசின்னு பேர் வச்சாரா? கிடையாது. இந்த படத்துல கன்னி ராசி, அந்த பெண் கன்னி யாரு? ஹீரோயின் யாரு? ரேவதி. அந்த ரேவதியினுடைய ராசி, அதுதான் இங்க மேட்ரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவோட ஜாதகம் சம்பந்தப்பட்டதாக செவ்வாய் தோஷம் மாதிரியான விஷயங்களை சொன்ன ஒரு முக்கியமான படம் கன்னிராசி அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தோஷம், செவ்வாய், கன்னிராசி, அப்படி இப்படிங்கிற மாதிரியான வேற ஒரு வடிவத்துல சிவாஜி அவர்கள் நடிச்ச செல்வம் அப்படிங்கிற படம், சிவாஜியும் KR விஜயம்மாவும் நடிச்ச KS கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷன்ல வந்த செல்வம் படம் வந்து இப்படியான ஒரு ஜாதகத்தையும் ஒரு தோஷத்தையும் வச்சுக்கிட்டு பிரித்து வைப்பதுங்கிற ஒரு விஷயம், கணவன் மனைவியை பிரித்து வைக்கிற ஒரு விஷயம் அதில் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அப்படி பெரிய தோஷம், ஜாதகம் அப்படி இப்படிங்கிற விஷயம்லாம் இல்லை. ஒருவேளை இந்த காலகட்டத்தில் தான் அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு ஜாதகங்கள் பார்க்குற விஷயமும் ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஃபேமிலி ஜோதிடர்லாம் இன்னைக்கு நிறைய நம்ம வச்சுக்கிறதுக்கும் ஒரு அவேர்னஸ் வந்திருக்கா, இல்லை ஜாதகத்தின் கையில் ஓடுறோமா அப்போ பின்னாடி ஓடுறோமாங்கிறது அது ஒவ்வொருத்தருடைய பார்வையை பொறுத்தது. ஆனால் ஜாதகத்தை வச்சு கொண்டு ஜெயித்தவர்களும் இங்கே இருக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். ஆக பாண்டியராஜன் அவர்கள் தன்னுடைய முதல் டைரக்ஷனா கன்னி ராசி அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறாரு. படத்தினுடைய சப்ஜெக்டே செவ்வாய் தோஷம் தான். இந்த படத்துல இளைய திலகம் பிரபு அவர்கள் ஹீரோவா நடிக்கிறார். இந்த படத்துல நிறைய விஷயங்கள் பிரமாதப்படுத்தியிருப்பார் பாண்டியராஜன்.
இந்த படம் வந்து அக்கா பொண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அக்கா சுமித்ரா, அக்காவோட பொண்ணு ரேவதி. கிராமத்துல இவர் இருப்பாரு, பிரபு இருப்பாரு. அவர் வந்து ஊதாரித்தனம் பண்ணிட்டு, சுத்திட்டு, பொண்ணுங்கள வம்பு பண்ணிட்டு, சைட் அடிச்சுட்டு அப்படி இப்படின்னு இருப்பாரு. அவர் வந்து நீ ஒழுங்கா நீ இருக்கணும்னாக்க நீ இந்த ஊரை விட்டு நீ போனாதான் இந்த ஊர் மக்கள் நல்லா இருப்பாங்க, நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரபுவை வந்து அக்கா வீட்டுக்கு பட்டணத்துக்கு அங்க அனுப்பிச்சு விட, அங்க அக்கா வீட்டுல சுமித்ரா வீட்டுல அவர் இருப்பாரு. அங்க அந்த பொண்ணு உருகி உருகி காதலிப்பான். ரேவதி கேரக்டர் உருகி உருகி பிரபுவை காதலிக்க, அவருக்கு சொகுசுல இருந்தவர் இல்லையா, அந்த பொண்ணை டேவ் அடிக்கிறது, இந்த பொண்ணை சைட் அடிக்கிறது ஊர்ல. அதனால அக்கா பொண்ணு மேல அவருக்கு பெரிய லவ்ஸே ஏற்படாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கட்டத்துல காதல் பூக்க ஆரம்பிக்கும், காதல் மலர ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த வீடும் அந்த காதலுக்கு பெருசா எதிர்ப்பெல்லாம் தராது. ஆனா ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்த்தா பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிட்டா புருஷனுடைய ஆயுள் கம்மி, அவனுக்கு ஆயுள் போயிடும், இறந்து போயிடுவான் அப்படின்னு ஒரு விஷயம். இதுதான் படத்தினுடைய மையக்கருத்து. இந்த படத்தை கலகலப்பாவும் கொண்டு போய் காமெடியாவும் கொண்டு போய், ஆனா அதே சமயத்துல சென்டிமெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு இருப்பாரு. ஜாதகம் தோஷம் இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லாம, இதெல்லாம் முக்கியம்தான் ஜாதகம் தோஷம் எல்லாம் அப்படிங்கிறதாவும் சொல்லாம, ரொம்ப அழகா கத்தி மேல நடக்கிற மாதிரி சொல்லுவாங்களே, ஆமா ஏன் கத்தி மேல நடக்கணும் அப்படின்னு கேள்வி வருது தானே. கத்தி மேல நடக்கிற மாதிரிலாம் இல்லாம இருக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப சாதாரணமா அழகா இயல்பா கொண்டு போயிருப்பார் பாண்டியராஜன் சார். இந்த படத்துல பல இடங்கள் சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு ஒரு சாமிகிட்ட போய் வேண்டிக்குவாங்க. வேண்டிக்கும் போது நான் அப்ளிகேஷன் போட போறேன்னு ஒரு கவர் வச்சிருப்பார். அப்ளிகேஷன் போட போறேன், இந்த அப்ளிகேஷன் வந்து நல்லபடியா நடந்து எனக்கு நல்லபடியான ஒரு சக்சஸ் கிடைக்கணும், நீ தான் அதுக்கு அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிக்குவாரு. பாத்தியாடா அந்த பையன் பாரு, நீ தான் இருக்கிய, அவன் பாரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டுருக்கு, எப்படிலாம் இது பண்ணி அவன் உருகி வேண்டிக்கிறான் பாரு, நீ தான் இருக்கிய மக்கு பயில அப்படின்னு சொல்லி தன்னுடைய பையனை அந்த ஆளு திட்டுவார், அப்பாக்காரு திட்டுவார். ஆனா அவரு உஷாவோ நிஷாவோ அந்த பொண்ணுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி நான் அவனை லவ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை கொடுக்கறதுக்காக தான் சாமிகிட்ட வந்து வேண்டியிருப்பாரு. சொன்னா சட்டி தீம்போ சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, இளவட்டம் தான் எங்க கட்சி பரவட்டும் தான் அப்படின்னு ஒரு பாட்டு. சமஹிட்டு டைட்டில் சாங். குழு குழு குழுன்னு கேமரா யாரு, அசோக் குமார். பிரமாதமா இருக்கும். ஜிகி ஜிகி பட்டம் அவ்வளவு ரம்மியமா பண்ணியிருப்பார். இந்த படத்துல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, பாக்யராஜ் சார் மாதிரி கண்ணாடி போட்டுட்டு, பாக்யராஜ் சார் மாதிரியே அந்த அவர் முக சாயல் இருக்கும். ஒருத்தர் அவர் வந்து பாக்யராஜ் சார் மாதிரியே பேசுவார். அவர் தடக்குன்னு ஒரு பல படங்கள்ல வந்துட்டு தடக்குன்னு காணாம போயிட்டார். அவரை வந்து பாண்டியராஜன் சார் கூப்பிட்டு வச்சு ஒரு சீன் கொடுத்துருப்பாரு. அப்பனே முருகா இல்ல அப்பனே பிள்ளையாரப்பா என்னமோ ஒரு சொல்லுவார். சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் எங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு நான் தனி கொடுத்தனம் போகணும், என் பொண்டாட்டி கூட ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் ஒன்றும் தனி கொடுத்தனம் வந்துடல, ஆனா வேற வழி தெரியல எனக்கு, அதனாலதான் வந்தேன், அதுக்காக நான் எங்க அப்பா அம்மா மேல பிரியம் இல்லை அப்படின்ட்டுலாம் நினைச்சிடாத அப்படின்னு சொல்லி சொல்லுவார், வேண்டிக்குவார். இதுக்கு என்ன காரணம்னாக்க, படத்துல கதைக்கு இதுக்கும் பெரிய தொடர்பே இருக்காது, சும்மா ஒரு சீனா அழகா சொல்லியிருப்பார் பாண்டியராஜன். இது காரணம் என்னன்னாக்க, முந்தானை முடிச்சு படம் ஆரம்பிக்கிற அந்த சமயத்துல பாக்யராஜ் சாருக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏன் தடக்குன்னு ஒரு நாள் அடுத்த நாள் காலையில வேலைக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா பாண்டியராஜன் வேலைக்கு வரல. பாண்டியராஜன் மட்டும் இல்ல, பாண்டியராஜன் வந்து டே வாடா அப்படின்னு லிவிங்ஸ்டனையும் கூட்டு போயிடுறாரு, டே மாப்பிள்ள நீ வாடா அப்படின்னு ஜிஎம் குமாரையும் கூட்டு போயிடுறாரு. இந்த 3 பேரும் சேர்ந்து கன்னிராசி படத்துல ஒர்க் பண்றாங்க. பாண்டியராஜன் வந்து டைரக்டரா இருக்காரு, மற்றவர்கள் உதவி இயக்குநர்களா அவருக்கு பக்கபலமா இணை இயக்குநர்களா அப்படி இருக்காங்க. தாங்க முடியல. ஆனா ஒரு 2 நாள் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு பாக்யராஜருக்கு. அதெல்லாம் தாண்டி ஒரு மிக அதுவரை பாக்யராஜனுடைய படங்கள் எத்தனை படம் வந்துச்சோ அந்த மொத்தம் அந்த அத்தனை படத்தினுடைய வெற்றியையும் முந்தாரை முடிச்சல சம்பாதிச்சார் பாக்யராஜ். அதான் பாக்யராஜ். அதுக்கப்புறம் இவர் வந்துட்டார் இல்லையா இங்க, அப்பனே நான் வந்து என் பொண்டாட்டிக்காக ஆசைப்பட்டு அவ கூட ஜாலியா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒன்றும் வரல, நான் இப்படி வரக்கூடிய சூழ்நிலை ஒண்ணு, அதனால நீ என்ன எங்க அப்பா மேல எங்க அம்மா மேலாம் எனக்கு பிரியம் இல்லைன்னு நினைக்காதுன்னு வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்க, தலைவரே பாக்யராஜ் சார் குருநாதரே உங்க மேலலாம் எனக்கு பாசம் இல்லாமலாம் இல்லை, மரியாதை இல்லாமலாம் இல்லை, நானும் ஜெயிக்கணும்ல, நானும் வரணும்ல அப்படிங்கிறது மாதிரி அந்த சீனு.
கட்டமைக்கப்பட்டிருக்கும். இதே போல முந்தானை முடிச்சு படத்துல அவர் ஒரு சீன் வச்சிருப்பார் பாக்யராஜர். இந்த தவக்கலை மாஸ்டர் சுரேஷ் எல்லாரும் வரும்போது, வாங்கடா மும்மூர்த்திகளா, குரு துரோகிடா நீங்கெல்லாம் அப்படின்னு. ஏன் அவர் 3 பேர் அங்க வச்சிருக்காருன்னா, ஒன்னு பாண்டியராஜன், ஒன்னு லிவிங்ஸ்டன், ஒன்னு ஜிஎம் குமார். வாங்கடா குரு குரு துரோகம் பண்ணிருக்கீங்கடா அப்படின்னு பாக்யராஜர் சொல்லுவார். படம் பார்த்தீங்கன்னா தெரியும் முந்தானை முடிச்சு. இதே போல எந்த துரோகத்தையும் மன்னிச்சிடலாம்டா, குரு துரோகத்தை மன்னிக்க கூடாதா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா சார் சார் என்ன சார் நீங்க இப்படிலாம் சொல்லி அங்க அந்த பசங்களை வச்சுக்கிட்டு நீங்க எங்களை அட்டாக் பண்றீங்க சார், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார்.